ஓம் சிவம் சிவகரம் சாந்தம் சிவார்ப்பணம் சிவோத்தமம் சிவமார்க பிரமீகாரம் பிரணதோஷ்மி சதா சிவம். ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தின ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், எங்களுடைய சூரிய பகவானின் சஞ்சாரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வருடப்பிறப்பு, சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு என்று நாம் அழைக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய வருடப்பிறப்பு. ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயர்கள். இந்த வருடம் விசுவாவசு எனும் சிறப்பு பெயருடன் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த விசுவாவசு வருடமானது ஆங்கில திகதியின்படி 13ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 பின்னிரவு, 14ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 அதிகாலை 2:29 இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடமானது கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியிலும் சுவாதி நட்சத்திரத்திலும் மகர லக்னத்திலும் இந்த வருடம் விசுவாவசு வருடம் பிறக்கிறது. இந்த விசுவாவசு வருடத்தின் விசுபுண்ணிய காலமாக ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:29 முதல் திங்கட்கிழமை காலை 6:29 வரை இந்த விசுவாவசு வருடத்தின் விஷுபுண்ணிய காலமாக கருதப்படுகிறது. மருத்து நீர் அணிந்து மருத்து நீர் தேய்த்து குளிக்கக்கூடிய அடியார்கள் கட்டாயமாக 6:29 முன்னர் மருத்து நீர் தேய்த்து குளித்துக் கொள்வது மிக அவசியமானது, மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த விசுவாவசு வருடத்தின் சிறப்பான நிறம் என்ன என்று பார்த்தால், நீல நிறம், சிவப்பு நிற பட்டாடைகள், நீல நிற சிவப்பு நிற கரைகளை கொண்ட பட்டாடைகள் அணிந்து கொள்ளுவது இந்த விசுவாவசு வருடத்திற்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த விசுவாவசு வருடத்தில் வருட ஆரம்பத்தில் முதலாம் நாள் திப்பிலி, மிளகு, அப்பம் போன்ற உணவுகளை நாம் எங்களுடைய உணவோடு சேர்த்து சாப்பிடுவது சிறப்பை கொடுக்கும். இந்த விசுவாவசு வருட பிறப்பிலே மருத்து நீர் தேய்த்து குளிக்கக்கூடிய அடியார்கள் தலையிலே ஆலம் இலையையும் காலிலே இலவம் இலையையும் வைத்து மருத்து நீர் தேய்த்து குளித்துக் கொள்வது சிறப்பு. இந்த விசுவாவசு வருடப்பிறப்பு, சித்திரை வருடப்பிறப்பு, விசுவாவசு வருடப்பிறப்பு யார் யாருக்கெல்லாம் சங்கிரம தோஷத்தை கொடுக்கிறது என்று பார்த்தால், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு விசுவாவசு சங்கிரம தோஷம் ஏற்படுவதாகவும் இவர்கள் கட்டாயமாக மருத்து நீர் வைத்து இயன்றவரை தான தர்மங்களை செய்ய வேண்டும். இப்படியாக தான தர்மங்களையும் செய்து கட்டாயமாக மருத்து நீர் தேய்த்து குளித்து ஆலய வழிபாடுகள், இறை வழிபாடுகள், குரு வழிபாடுகள், குரு என்று சொன்னால் எங்களுக்கு கற்பித்த குருமார்கள், இன்னும் எங்களுடைய குருமார்கள் மற்றும் எங்களுடைய பெற்றோர்கள், இவர்களை கட்டாயமாக வணங்கி கட்டாயமாக அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று ஆலய வழிபாடுகளை சிறப்பாக செய்வதன் மூலமாக இந்த சங்கிரம தோஷங்கள் நீக்கப்பெறும். பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாவசு சித்திரை வருட பிறப்பிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான ஆதாய விரயம் இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். மேடம் 2 ஆதாயம் 14 விரயம், பெரு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ரிஷபம் 11 ஆதாயம் 5 விரயம், லாபம் இருக்கும். மிதுனம் 14 ஆதாயம் 2 விரயம், அதிக லாபம். கடகம் 14 ஆதாயம் 8 விரயம், லாபம் இருக்கும். சிம்மம் 11 ஆதாயம் 11 விரயம், சமசுகமான பலன். கன்னி 14 ஆதாயம் 2 விரயம், லாபம் இருக்கும். துலாம் 11 ஆதாயம் 5 விரயம், லாபம் இருக்கும். விருச்சிகம் 2 ஆதாயம் 5 விரயம், நஷ்டம். விருச்சிகம் 5 ஆதாயம் 5 விரயம், சமசுகம். மகரம் 8 ஆதாயம் 14 விரயம், நஷ்டம். கும்பம் 8 ஆதாயம் 14 விரயம், நஷ்டம். மீனம் 5 ஆதாயம் 5 விரயம், சமசுகம். இப்படியாக
இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஆதாய விரய பலன்கள் எங்களுடைய யாழ்ப்பாணம் ரகுநாத ஐயர் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த விசுவாவசுவினுடைய சில சிறப்புகள், வருடம் பிறக்கின்ற நேரம், நாம் உடுத்தக்கூடிய உடையின் நிறங்கள், நாம் இந்த தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான காரியமாக தான தர்மங்கள் செய்வது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாவசு வருட பிறப்பிலே தான தர்மங்களை நிறைய சொல்லுவதும் செய்வதும், அதோடு சேர்த்து நல்ல சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நூல்களை நாம் படிப்பது சிறப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆலய வழிபாடுகள், குருமார்களினுடைய வழிபாடுகள், முன்னோர்களினுடைய வழிபாடுகள் போன்ற நற்காரியங்கள், நற்செயல்களை செய்து வருடப்பிறப்பு ஆரம்பத்திலே நாம் நல்ல செயல்களை செய்து இந்த வருடம் முழுவதும் எல்லா மக்களும் நன்மை பெற்று நலத்துடன் வாழ அடியேனும் வாழ்த்துகிறேன். இத்தனை நேரம் விசுவாவசு வருடத்தின் சிறப்புகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்ட நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனகுமார் சிவாச்சாரியார். பிராண்ட் எனும் பேரிலே தூய கலப்படமற்ற 100% இயற்கையான கப்சாம்பிராணிகளையும் கற்பூரத்தினுடைய உண்மையான அதீத சுகந்த நறுமணத்தை உணரக்கூடிய தூய கற்பூரங்களையும் நம்முடைய பூஜை வழிபாடுகளுக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய ஒத்துழைப்போடும் ஊக்குவிப்போடும் ஆதிரன் யூடியூப் சேனல் வாயிலாக இன்னும் பல நல்ல நிகழ்ச்சிகள் மூலமாக நற்சிந்தனைகள் பலவற்றை உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள மிகுந்த ஆசையோடு இருக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். ஓம் நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. வேல்